வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை ஒரு தூசியும் கல்லமாக இருக்குது. இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மழை நேரத்தில் கழுவி காய வைக்க முடியாது. அதுக்கு ஒரு அரிசி சல்லடையில் நல்லா ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சிக்கணும். நல்லா அதை பாருங்கள், தேய்ச்சி சலிச்சாக்கா இந்த பாருங்கள் கல் கொட்டுது பாருங்கள். பொடிக்கல் எல்லாம் கொட்டிடும். சரிங்களா, பொடிக்கல்லாம் கொட்டிடும். பெருங்கல்ல கையால் பார்த்து பொறிக்கிடலாம். மழை பெய்யறதுனால கழுவி காய வைக்க முடியாது. நல்லா இப்படி ஜல்லடையில் உளுந்து சல்லடைனாலும் அரிசி சல்லடைனாலும் போட்டு நல்லா சலிச்சிடுங்க. முரத்தில் போட்டு அப்புறம் புடச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முரத்தில் பிளாஸ்டிக் முரமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது சும்மா சாதாரண மூங்கில் முரம் தான். முரத்தில் கொட்டி நல்லா புடைக்கினேன். புடைச்சிட்டா அதில் உள்ள தூசு, அதில் உள்ள தோல் எல்லாம் வந்துடும். இப்படி தாங்க சுத்தம் பண்ணுனேன். நிறையா கல் இருக்கே, தூசு இருக்கே, இதை என்ன செய்யறதுன்னு வச்சுக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி மில்லில் அரைச்சிடலாம். பாருங்க, சின்ன கல்லாம் கீழே கொட்டிடுச்சு சல்லடையில். இப்போ பெரிய கல்லாக இருக்குது. இந்த பெரிய கல்லை இப்படி பொறுக்கி எடுத்துடணும். அது தூசி பெரிய கல் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு கல் இருக்குது. கல்லெல்லாம் பொறுக்கிடலாம். பெரிய கல் இந்த பாருங்க, இந்த தூசிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த கோதுமையெல்லாம் எடுத்துட்டு எவ்வளோ இருக்குன்னு கல் இது பார்த்து வச்சுருக்குறாங்க. இந்த பாருங்க பார்த்து இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இதை மாதிரி தான் கல் எடுக்கணும். இவ்வளோ கல் கிடக்க, இவ்வளோ தூசு கிடக்க, என்ன செய்கிறது? மழையில் கழுவி காய வைக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிடலாம். இதை அப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சிடலாம். இதெல்லாம் எடுக்காத கோதுமை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தமாக சளிச்சிட்டு இது 10 கிலோ கோதுமை 2 மாதமாக உள்ள சேர்த்து வச்சுருந்தது. அது சூழ்நிலை சரியில்லாமல் வெயிலில் போட முடியாமல் போயிடுச்சு. அதை இப்போ தான் எல்லாம் சுத்தம் பண்ணி ஆகுது ஆளுக்கு சத்தையாக. இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதே ஜல்லடை இல்லைண்டாக்கா முரத்தில் போட்டு நல்லா புடச்சிட்டு அதில் நம்ம பொடிக்கல்லையும் பொறிக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் பொடிக்கல் ஜல்லடைன்னா எல்லா பொடிக்கல்லும் கொட்டி போயிடும். பாருங்கள், வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், நல்லா தொடர்ச்சியாக பாருங்கள். நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன். யாரும் பார்க்கத்தான் மாட்டேங்கிறீங்க. பாருங்கம்மா, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.